ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஒரு வீடியோவில் ஒரு சப்ஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அது ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை அந்த விஷயத்துக்கு. அவர் சொல்கிற விஷயத்தில் சுத்தமாக கருத்து இல்லாமலும் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. 2 டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள், அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு தெரிந்தோ தெரியாமலோ சகோதரர்கள் வந்து யூடியூப் சென்சேஷனுக்காகவோ அல்லது அவர்கள் தெரிந்த விஷயத்தை அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறப்போ நிறைய விஷயத்தை மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஷன் உண்டாக்குற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்படுவதாக எனக்கு தோன்றியது. இது என்னுடைய ஒப்பீனியன். மேபி அதை பார்த்த மற்றவங்களுக்கு அது புரிந்திருக்கலாம். ஆனால் அதற்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எளிமையாக சொல்வதற்காக தான் இந்த வீடியோ. சி, 2 விஷயங்கள். ஒன்று வந்து எல் நினோ, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரொம்ப எப்போ பார்த்தாலும் அடிக்கடி கேட்குற ஒரு வேர்டாக இருக்குது. எல் நினோ, ELNINO, குளோபல் வார்மிங். எல் நினோ ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சி, பஞ்சம் அல்லது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க, இயற்கை சீற்றம், இயற்கை சீரழிவு. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட போது 1877லேயோ 70களில் 1870களில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. அது மாதிரி திரும்பி வரப்போகுது. அதுக்கு வந்து மோடி அவர்கள், பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 2 விஷயங்கள் இந்த வீடியோவில், வெரி சிம்பிள் 2 விஷயம். ஃபஸ்ட்டு வந்து எல் நினோவை பார்ப்போம், குளோபல் வார்மிங். ரெண்டாவதாக நான் மிஸ்டர் மோடி அவர்களுடைய தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கான ஒரு சில தாட்ஸையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, கம்மிங் பேக் டு நம்பர் 1, எல் நினோ, குளோபல் வார்மிங். என்னங்க குளோபல் வார்மிங்? சிம்பிளாக சொல்கிறதா இருந்தாங்க, எர்த்துக்கு மேலே, பூமிக்கு மேலே நம்ம வாழ்கின்ற அந்த புவி அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள். பூமிங்கிறது ஒரு 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 பிளானட், ஒரு வந்து மிதக்கும் ஒரு பாடி இந்த யூனிவர்ஸில், பிரபஞ்சத்தில். சூரியனை சுற்றி 9 கோள்களில் ஒன்று தான் பூமி. அந்த பூமிக்கு மேலே அந்த ஒரு லேயர் ஒன்று இருக்குது, ஓசோன் லேயர். நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, படித்தவங்கெல்லாம் ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சு, நிறைய மேம்போக்காக படிப்போம். ஆனால் ஆழ்ந்து பார்த்தா அதுக்கான விளக்கம் தான் இப்போது. அந்த ஓசோன் லேயர்னுடைய அந்த பூமியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு கிலோமீட்டர் ரொம்ப உயரத்தில் இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாகலாம் அடைஞ்சிட முடியாது அந்த ஓசோன் லேயருங்கிறது. அந்த லேயருனுடைய பர்பஸ் என்னங்க, சூரியன்லேருந்து வர்ற ஒளிக்கதிர்கள் பூமியை ரீச் ஆகிறப்போ பல கெட்ட தீமையான உயிர்களுக்கு பாதுகாப்பை தர இயலாத, பாதுகாப்பு இல்லாத விஷயங்களை தரக்கூடிய, தீமை விளைவிக்கக்கூடிய பல அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள்லாம் சுமந்து கொண்டு சூரிய ஒளி வந்து பூமியை வந்து அடையுது. அப்படியே விட்டோன்னா ஆள்காலி. அதற்கு ஃபில்டரிங் மெக்கானிசம். நம்ம ஒரு சன்கிளாஸ் போட்டுக்கிறோம், பயங்கர அடிக்கிற வெயிலில் சன்கிளாஸ் போட்டுக்கிறோம். எதுக்கு போட்டுக்கிறோம்? அந்த சூரியனுடைய ஒளியிலேருந்து நம்ம அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒளியிலேருந்து கண்ணை பாதுகாக்குது. அதே மாதிரி தான் இந்த ஓசோன் லேயர் வந்து பூமிக்கு ஒரு சன்கிளாஸுங்க. வர்ற சூரிய ஒளிகளை அப்படியே ஃபில்டர் பண்ணி தேவையான அளவு ஒரு இது பண்ணி, கூல் பண்ணி, அதை மிட்டிகேட் பண்ணி, சூரிய ஒளியினுடைய தீமையான விஷயங்கள்லாம் ஃபில்டர் பண்ணி மிட்டிகேட் மீன்ஸ் சமணப்படுத்தி, குறைத்து அதை வந்து பூமிக்குள்ளார விடுது. சரிங்களா? இது ஒன்று. நம்பர் 2 என்னென்னங்க, இந்த ஓசோன் லேயரில் ஓட்டை விழுதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க, பூமியில் வந்து நம்ம பல விஷயங்களை, பூமியை மாசுபடுத்துகிறோம், மரங்களை வெட்டுறோம், ஓகேங்களா, தேவையில்லாத நிறைய வாயுக்கள் உண்டாக்குறதுக்கு நம்ம காரணமாக இருக்கும். கார்பன் சார்ந்த வாயுக்கள், ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு, CO2, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன், CFC கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரிட்ஜு, இந்த HVAC சம்மந்தப்பட்ட ஏர் கண்டிஷனர், ஃப்ரிட்ஜ்லாம் யூஸ் பண்ணுறதுனால CFC, குளோரோஃப்ளோரோ கார்பன் அதிகமாக உற்பத்தி ஆகுது. கார்பன் சார்ந்த அந்த மீத்தேன், ஓகேங்களா, இந்த மாதிரியான வாயுக்கள்லாம் உற்பத்தி ஆகிறப்பங்க அது மேலே போய் அந்த ஓசோன் லேயரில் நிறைய ஒரு கான்ஃப்ளிக்டை உண்டாக்குது. ஒரு கசமுசான்னு அந்த ஓசோன் க்ளீனாக உள்ள இடத்த ஒரு கெடுபிடியாக்கி ஒரு மாதிரியாக கஷ்டப்படுத்துறது ஓசோன் லேயரை. அதுதான் ஓட்டங்கிறாங்க சாதாரணமான டேர்மில், காமன் மேன் லாங்குவேஜில். இப்போ அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஓட்டம் மாதிரி அந்த விழுகிறதுனால, அந்த விஷயம் நடக்கிறதுனால, நம்ம அது எதனால் விழுதுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி குளோரோஃப்ளோரோ கார்பன், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இந்த மாதிரி வாயுக்கள் அதிகமாக பூமியிலிருந்து உண்டாக்கப்பட்டு மேலே போது, அந்த ஓசோனை அடைந்து அதை தாக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பூமியிலேருந்து சூரியன்லேருந்து பூமிக்கு வர்ற சூடு ஃபில்டர் பண்ணப்பட்டு கீழே வந்து அந்த பூமியினுடைய தரையை அல்லது வாட்டரை, தண்ணியை ஹீட் ஆக்கி அப்படியே இருக்கிறதுல இந்த ஹீட்டை திருப்பியும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா பிரதிபலித்து திரும்பியும் வானத்தை நோக்கி போகிறப்போ அந்த ஓசோன் வந்து என்ன தான் சன்கிளாஸ் மாதிரி சூரிய ஒளியை நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டாலும் திருப்பி போகிறப்போ, ஹீட்டு மேலே போகிறப்போ அது ஒபேக் இன் த சென்ஸ் டிரான்ஸ்பரண்ட். போகிற ஒளியை, போகிற ஹீட்டை அப்படியே விட்டுரும். ஒரு சீ த்ரூ கண்ணாடி மாதிரி, ஓகேங்களா. அந்த ஒரு கண்ணாடி இருக்குது, முகம் பார்க்குற பிரதிபலிக்கிற கண்ணாடியில் நார்மலான அந்த சைடு உள்ள ஒரு ஆள் நபர் தெரிகிற கண்ணாடி, அந்த டைப்பு.
அப்போது வர்ற ஹீட்டையும் வர்ற அந்த எனர்ஜியை வந்து அந்த சைடு ஈஸியாக விட்டுரும். ஆனால் இப்போ விட முடியல. என்ன காரணம்னா, நான் சொன்ன மாதிரி குளோரோஃப்ளோரோ கார்பன், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இதெல்லாம் வந்து ஏற்கனவே கசமுசா பண்ணி வச்சிருச்சு ஓசோன் லேயரில். அதனால் அந்த ஹீட்டு மேலே போய் பயங்கரமான ரியாக்ஷன் ஆகி ஒரு 10% மேலே ஓடுது, மீதி 90% திருப்பியும் பூமிக்கே வருதுங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, பூமியினுடைய ஹீட் எனர்ஜி வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாகுது. பூமியில் ஹீட் ஆகக்கூடாதுங்க. எல்லாமே குறிப்பிட்ட அளவு இருக்கிறனால தான் உயிர்கள் பூமியில் இருக்குது. இல்லாட்டி பூமியில் உயிர்கள் வாழ தகுதி இல்லாததாகிடும். எல்லாமே கரெக்டாக இறைவன் அந்த பிரபஞ்சத்தில் இந்த கோளை அந்த மாதிரி வச்சுருக்கான். அப்போ என்ன ஆகுது, குளோபல் வார்மிங், இதுதான் குளோபல் வார்மிங், எல்னினோ. அதனால் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஆகுது. என்ன ஆகுது, வட தென்துருவங்கள் அண்டார்டிகா, ஆர்டிக் பிரதேசங்களில் பனி பாறைகள்லாம் உருக ஆரம்பிக்குது. இந்த ஹீட் தாங்காமல் உருகி கடல் மட்டம் அதிகமாகுது. கடல் மட்டம் அதிகமாகிறதுனால தண்ணி உள்ளார போகுது, வெள்ளம் வருது, பிரளயம் வருது. இது ஏகப்பட்ட செயின் ரியாக்ஷன். இதனால் ஒரு இடங்களில் ஃப்ளட்டு, பயங்கரமான இது வெள்ளம், இந்த மாதிரி நேச்சுரல் இயற்கை சீரழிவுகள். இன்னொரு பக்கம் பயங்கரமான ட்ரவுட் இன் த சென்ஸ் வறட்சி, பசி, பட்டினி. இது வந்து பயங்கரமாக ஒரு கண்ணாபின்னான்னு. ஆனால் இந்த விஷயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் வரப்போகுது, வந்துருச்சு அப்படின்னு யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம கண்டிப்பாக இந்த வாயுக்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏசி, இந்த ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதை குறைச்சிக்கணும், முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கணும், இல்லை ரொம்ப குறைச்சிக்கணும். கார்பன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணணும், கார்பன் மோனாக்சைடு வெளியிடுற, கார்பன் சார்ந்த வாயுக்கள் வெளியிடுற விஷயங்களை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அறிவு சார்ந்து, ஒரு நம்ம சமூகம் சார்ந்து சிந்தித்து இந்த உலகத்தை நம்ம காப்பாற்ற முயற்சி பண்ணணும். அந்த விஷயத்தை செய்யணும். ஆனால் இது ஆபத்தான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் இந்த எல்னினோ வந்து உடனே வந்து 1879 உண்டாக்குற மாதிரியான ஒரு வறட்சியை தமிழ்நாட்டில் உண்டாக்க போகுது, எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அப்படி அந்த மாதிரி ஒரு பதட்டம் தேவையில்லை. ஆனால் பதட்டம் வேண்டும். பதட்டம் தேவையில்லை இந்த சென்ஸ், இப்போ வரப்போகுது, அப்போ வரப்போகுது, இன்னும் நெருங்கிடுச்சு, அந்த மாதிரி பதட்டம் கிடையாது. ஆனால் எப்போ வேண்டுமானாலும் வரலாம். ஏன்னா நம்ம ரொம்ப அசிரத்தையாக, ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக, ஒரு கவனக்குறைவாக, ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம், டீகம்போஸ் ஆகாமல் அது பூமியில் கடந்து அது ஏதாவது ஆக்சுவலாக இந்த இந்த பூமிங்கிற அந்த ஒரு பிளானட்டை சீர்குலைக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்கிறோம். மரத்தை வெட்டி சாய்ச்சிடுறோம், ஓகேங்களா. கார்பன் சார்ந்த விஷயங்கள் வெளியாகிறதுக்கு எல்லா துணையும் புரியிடும், ஓகேங்களா. இதெல்லாம் குறைச்சிக்கிட்டாலே நம்ம இந்த விஷயங்கள் சமநிலைக்கு, எல்னினோ இந்த மாதிரி குளோபல் வார்மிங் அது ஒரு கட்டுக்குள் வரும். அப்போ எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இதில் இருக்குது. இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா. நம்பர் 2, மிஸ்டர் மோடி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவர் எதுக்கு வந்து தங்கம் வாங்க வேணாம்னு சொன்னார், ஓகேங்களா. தங்கம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், இந்தியாவில் உள்ள ட்ரேடு டெஃபிசிட், ஓகேங்களா. அந்த வியாபாரம் சார்ந்த, அந்த கமர்ஷியல் பிஸ்னஸ் சார்ந்த இந்தியாவில் உள்ள ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இந்தியாவில் உள்ள பணம் ரொம்ப குறைஞ்சிடக்கூடாது, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. இந்தியா அதிகமாக செலவு பண்ணி இந்த தங்கம் வாங்குவதால், நிறைய மக்கள் நிறைய தங்கம் வாங்குவதால் ஏற்படும் விஷயத்தை ஈடுகட்டுவதற்காக செலவு செய்யப்படுகின்ற பணம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்தியன் எக்கானமிக் குலையும். இன் அதர் வேர்ட்ஸ், இன்னும் அதை நான் கொஞ்சம் எளிமையாக விளக்குறேன். இந்தியாவிலங்க, ஓகேங்களா, ஏகப்பட்ட பேர் தங்கம் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமான தங்கம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுற உலக அளவில், ஓகேங்களா. உலக அளவில் இந்தியா வந்து தங்கத்தினுடைய சிறந்த ப்ரொடியூசர் கிடையாது. ஆனால் இந்தியாவினுடைய மிக சிறந்த கன்சியூமர் பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்குது. நிறைய பேர் இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க, வாங்குறாங்க. இந்தியாவில் ஒரு ஆள் திடீர்னு ஒரு 1000-10,000 பேர் ஒரு 5 கிலோ தங்கத்தை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 கிலோ தங்கத்தை திருப்பியும் வெளிநாடுகள்லேருந்து, அந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற இடத்துலேருந்து இம்போர்ட் பண்ணி, இறக்குமதி பண்ணி அதை கொண்டு வர்றதுக்கான செலவு இருக்குது இல்லைங்களா. டோட்டல் இறக்குமதி செலவில் 10% தங்கத்துக்கான இறக்குமதி செலவாக இருக்குங்க. அப்போ அதனால் தங்கத்தை வாங்குறத குறைங்க இப்போதைக்கு. ஏன்னா இப்போது நாட் ஓன்லி இந்தியா தோ, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஆர் அண்டர்கோயிங் லாட் ஆஃப் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் இல்லைங்களா. அதாவது பணம் சார்ந்த, நிதி சார்ந்த ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் பல உலக நாடுகள் தவித்து கொண்டிருக்கின்றன, ஓகேங்களா. இது ஒன்று. இன்னொன்று, ஃபியூவல் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், எரிபொருளை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், வண்டியில் டக்குன்னு போவானுங்க, ஈவி யூஸ் பண்ணுங்கள். அதுவும் சொல்கிறார். என்ன காரணம், ஹார்மோஸ் ஜலசந்தி, ஈரான் அமெரிக்கா வார் தேவையில்லாமல் ட்ரம்ப்பு இஸ்ரேல் இழுத்து விட்ட உலகத்தினுடைய சாபம் அது ஆக்சுவலாக, ஓகேங்களா. இப்போ இந்த விஷயம் இழுத்து விடப்பட்டதுனால என்னாச்சுன்னா, இந்தியா இங்கே நார்மலாக வர்ற அந்த ஆயில் வர்ற அந்த சோர்ஸ்
போய் வேறு எங்கெங்கெல்லாமோ இறக்குமதி பண்ண வேண்டியது 90% க்ரூட் ஆயில் வந்து இந்தியா இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஒரு ஆள் வந்து வண்டியை 2 வீலரை இல்லை காரை யூஸ் பண்ணி சொந்த 2 வீலரை யூஸ் பண்ணி எரிபொருளை கண்ணா பண்ணான்னு செலவழிச்சு அதை திருப்பியும் இறக்குமதி பண்ணுறதுக்காக 90% திருப்பியும் அதை அவங்க செலவு பண்ணாங்கன்னா இந்தியாவினுடைய வியாபார ஸ்திரத்தன்மை, வியாபார சமணத்தன்மை பாதிக்கப்படும். ட்ரேடு டெஃபிசிட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பிரதமர் வந்து இதை வலியுறுத்தியிருக்காரு. இது ஒரு ஷார்ட் டேர்ம் டெம்பரரி சொல்யூஷன், ஓகேங்களா, ஒன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ். இதையும் ஃபாலோ பண்ணணும். எல் நினோவும் இருக்குது, அதையும் அது வராமல் இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுது. ரெண்டையும் முடிச்சு போட்டு பயங்கர காம்ப்ளிகேஷனான ஒரு லிங்கை கொடுத்து இதனால் அது மைண்டை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. வெரி சிம்பிள். எல் நினோ செப்பரேட், நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண. தங்கம் ஃபியூவல் சம்மந்தமாக மிஸ்டர் மோடி சொன்னது செப்பரேட். புரியுதா இப்போ உங்களுக்கு? இது எனக்கு தெரிந்த வரை நான் ஆல்ரெடி இதை வந்து பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி நிறைய தகவல்களை திரட்டி பிறகு தான் உங்கள்கிட்ட நான் தர்றேன். ஆக்சுவலாக உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னொரு நல்ல கண்டென்ட், நல்ல ஒரு கான்டென்ட்டோட, நல்ல ஒரு சப்ஜெக்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.